இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, மீண்டுமா இந்த ஆராதனைக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர், நல்லதே நடக்கும். அன்பர்களே, மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை எண்ணூரில் உள்ள சுசேப்பர் ஆலயத்திலிருந்து வாழ்கிற புதன்கிழமை என்றால் சுசேப்பர். அது மாதத்துடைய முதல் புதன்கிழமை என்றால் குடும்பத்துடைய பாதுகாவலாக இருக்கிற புனித சுசேப்பர் அன்றைக்கு எவ்வாறு திரு குடும்பத்தை அவர் தாங்கினாரோ, இயேசுக்கு வளர்ப்பு தந்தையாய் இருந்தாரோ, அதே போல இன்றைக்கு நம் குடும்பத்தினுடைய தந்தையாய், ஆன்மீக தந்தையாய் இருந்து நம் குடும்பத்துக்காக பரிந்து பேசி, தன் மகனிடம் பரிந்து பேசி, அவர் ஜெபத்துல நம் குடும்பத்தை இயேசுவின் வல்லமையால் தாங்குவார், இயேசுவின் கிருபையால் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் ஜெபத்துல நிற்பார். எனவே சுசையிடம் வாரீர், இறையருள் பெறுவீர் என்ற தலைப்பில் நாங்கள் புதன்கிழமையில எண்ணூரில் இதை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எண்ணூர் ஆலயத்திற்கு உங்களை அன்போடு இன்றைக்கு வரவிருக்கிறேன். வல்லமையான இறைவன் நம்மை தொடுவாராக. எனவே அன்பர்களே, இந்த காலை வேளையிலே அப்பாவுக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன், நன்றி அப்பா என்று சொல்வோம். மீண்டுமாய் ஒரு புதிய நாள், மீண்டுமாய் ஒரு புதிய மாதம், மீண்டுமாய் ஒரு புதிய ஆராதனை, மீண்டுமாய் ஒரு புதிய அபிஷேகத்தை இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதத்தை மேல் பொழிந்து கொண்டிருக்கிறார். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஒரு கிருபையால் வாழ்வார்களாக. எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை, இன்றைக்கு நற்செய்தியில, மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 28 to 34 வரை உள்ள இறை வார்த்தையில, வாழ்க்கையில எப்பொழுதுமே 2 வகையான பாதைகள் இருக்கும் அன்பர்களே, நல்லதும் கெட்டதும் இருக்கும். அதுக்கு உதாரணமாக இயேசு வருகிறார், நன்மைக்கு உதாரணமாக இயேசு. மற்றொன்று, கல்லறையிலிருந்து 2 மனிதர்கள் வருகிறார்கள், அவர்கள் பேய் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன மெசேஜ்னா, இந்த நற்செய்தியிலிருந்து, மத்தேயு நற்செய்தி 8:28 to 34 வரை உள்ள இறை வார்த்தையில் வருகிற செய்தி என்னவென்றால், நீ எதை தேர்வு செய்ய போற? நன்மையை தேர்வு செய்ய போறியா? இயேசு தூயாவின் கனிகளுக்கு ஒப்பிடப்படுகிறான். இன்றைக்கு நற்செய்தி கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 22வது இறை வார்த்தை. அதாவது என்ன கனிகள் என்றால், அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு மற்றும் தன்னடக்கம். இயேசு இதற்கு ஒப்பிடப்படுகிறார். ஏனென்றால் பேய் பிடித்தவர்கள் வருகிறார்கள், உடனடியாக இயேசு பேயை போக்குகிறார். மற்றொன்று, அந்த 2 மனிதர்கள், அவர்கள் எதற்கு ஒப்பிடப்படுகிறார்கள் என்றால், கலாத்தியர் புத்தகம் அதே அதிகாரம் 5வது அதிகாரம் 19 மற்றும் 20 வருகிற இறை வார்த்தைகள். அதாவது ஊனியல்வின் செயல்பாடுகளான பரத்தன்மை, கெட்ட நடத்தை, தில்லிசூனியம், பிரிவினை, பிளவு, அழுக்காறு போன்றவை. எனவே பிரியமுள்ள அன்பர்களே, நாம் எதை தேர்வு செய்ய போகிறோம்? இயேசு தூயாவின் கனிகளை கொண்டிருந்தார். எப்படின்னு பாருங்க. அவர் தீமையை பார்த்த உடனே, பேய் பிடிச்சவங்க 2 பேர் வராங்க, உடனடியாக இயேசு அந்த பேயை ஓட்டுகிறார். ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. மக்கள் இயேசுவை அந்த ஊரிலிருந்து அகற்றினார்கள். இயேசு அகற்றியது தீயாவி பிடித்தவரை, பேயை அவர் அகற்றினார். ஆனால் மக்கள் கடவுளை அகற்றினார்கள், எங்கள் ஊரை விட்டு சென்று விடுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். இதுதான் தூய ஆவியினுடைய கனிகள் இல்லாத உள்ள வித்தியாசம். அவர் உடனடியாக தீமையை கண்டுபிடித்தார், எனவே அவற்றை அகற்றினார். மக்கள் ஞானம் இல்லாமையினால் அவர்கள் இயேசுவையே ஓட்டினார்கள், அவர் இயேசுவே அங்கிருந்து அகற்றினார்கள். இயேசு அங்கு ஒன்றும் செய்யாதபடி அந்த இடத்திலிருந்து சென்றார். என்றால் தூய ஆவியின் கனிகள் இருக்கணும் என்பதுதான் இங்கு செய்தி. நம்ம வாழ்க்கையில நம்ம நன்மைத்தனம் அறிய முடியலையா? தெரியாம வாயில ஏதாவது தவறான வார்த்தையை பேசிடுறீங்களா? தெரியாம தீர்ப்பிட்டுறீங்களா? தெரியாம செயல்பாடுகளை செய்து விடுகிறீர்களா? உதாரணம், அடையாளம் என்னவென்றால், ஆண்டவருடைய கனிகள் இன்றைக்கு இல்ல, அவருடைய வல்லமை இன்றைக்கு இல்ல. தூயாவினுடைய கனிகளை பெற வேண்டுமா? அவர்கிட்ட ஜெபி. வாழ்க்கையில நல்ல பாதையை தேர்வு செய்யணுமா? அவர்கிட்ட ஜெபி. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? பிள்ளைகள் நன்றாக படிக்கணுமா? உன் தொழில் அபிஷேகமா இருக்கணுமா? குடும்பத்துல சமாதானம் வேண்டுமா? அவர்கிட்ட ஜெபி. தூயாவின் கொடைகள் அப்பா எனக்கு தாங்க, என் மீது பொழிந்தருங்க என்று கேளுங்கள். அவைதான் இன்றைக்கு நற்செய்தி வெளிப்படுத்துகிறது. 2 வகையான வாழ்வியல் பாடங்கள். ஒன்று, இயேசு தூயாவின் கொடைகளை கொண்டிருக்கிறார், எனவே தீமையை அவர் கண்டு உணர்ந்தார். மற்றொன்று, அந்த பேய் பிடித்தவரும் அந்த ஊர் மக்களும். பேய் பிடித்து ஆட்கொள்ளப்பட்டு வந்தார். அந்த ஊர் மக்கள் இயேசுவை அடையாளம் காண முடியாத அளவிற்கு கடவுளுக்காக காத்திருந்த மக்கள், கடவுள் அவர்களை தேடி வருகிற போது அவரை இங்கிருந்து போய்விடு என்று அகற்றுகிறார்கள். என்றால் அன்பர்களே, ஆவியின் கொடைகள் இல்லை என்றால் நம்ம கூட வாழ்க்கை நன்மையை தடுத்து நிறுத்திடுவோம். நமக்கு எதிரி வேற யாரும் இல்லை, நாமே தான்.
ஜெபம் செய்யாத போது நாமே நமக்கு எதிராக மாறுகிறோம். ஜெபமலை சொல்லாத போது நாமே நமக்கு எதிராக மாறுகிறோம். திருப்பலிக்கு செல்லாத போது, பைபிள் வாசிக்காத பொழுது, தனி ஜெபத்தில் அமர்ந்து ஜெபிக்காத பொழுது நாமே நமக்கு எதிராக மாறி விடுகிறோம். எனவே அன்பர்களே, மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை, எனவே சூசையப்பரைகளுக்காய் ஜெபிங்கள் என்ற வேலையில் ஆண்டவர்கிட்ட தூயாவின் கனிகளுக்காய் கேளுங்கள். உங்கள் பிள்ளைகள் மீதெல்லாம் அந்த கனிகள் இருந்த ஆண்டவருடைய கனிகளும் கொடைகளும் உங்கள் மேல் நிறைவா இருந்தாங்க. குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை இன்னும் எவ்வளவு விசாலமா இருக்குன்னு பாருங்க. எனவே செபிங்க, அப்பா நான் நல்ல பாதையை தேர்வு செய்யணும், எங்கள் மீது உங்களுடைய கனிகள் பொழியப்படணும், அப்பா எங்களை ஆசீர்வதிங்க, ஆவியானவரை எங்களை தொடுங்கன்னு கேளுங்க. இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். செபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். குறிப்பா காணொலி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா நீ தொடுவீராக, ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாய் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், சமாதானமின்மை, குடும்பத்தில் உள்ள சண்டைகள், குடும்பத்தில் என்னவெல்லாம் சூழல்கள் பிள்ளைகள் சிக்கி தவிக்கிறார்களோ ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் பெயர்ல என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் கமெண்ட்ல, என்னவெல்லாம் ஜெப தேவைகளுக்காக ஜெபிங்கள் ஃபாதர்னு கேட்கிறார்களோ ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அப்பா நீங்க தொடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரிலே அபிஷேகமாய் வாழ்வீர்கள். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் இன்றைக்கும் குடும்பத்தை விடுவிக்கிறார். எனவெல்லாம் விண்ணப்பங்களை நீங்கள் வைத்தீர்களோ வல்லமையான இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கையில, அவர் மேல் உள்ள விசுவாசத்துல வல்லமையான இறைவன் உங்களை விடுவிக்கிறார். உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க மகிழ்ச்சியாய் அபிஷேகமாய் வாழ்வீர்கள். எனவே அன்பர்களே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே 2 பாதைகள் உண்டு. ஒன்று தூயாவினுடைய கனிகள். கலாத்தியர் புத்தகம் 5:22 எடுத்து வாசிச்சு ஜெபிங்க. இல்லை என்றால் நீங்க ஜெபிக்கவே வேண்டாம். இயல்புகளுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னா நீங்க ஜெபிக்கவே வேண்டாம். அப்படியே இருந்தா போதும். அப்படியே வருவாங்க, உங்க பிள்ளைகளை சும்மா கூட்டிட்டு போவாங்க. உங்க பிள்ளைகளை கெடுத்து விடுவார்கள். உலகத்தினுடைய தீமைகள் அனைத்துக்கும் சொந்தமாக உங்க பிள்ளைகள் மாறுவார்கள். உங்க குடும்பம் மீட்கப்படணுமா? ஜெபிங்க. இன்றைக்கு வல்லமையான இறைவன் உங்களை தொட்டு இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை வல்லமையான சூசையப்பர் ஜெபத்தில் இதோ நற்கருணை ஆசீர்வாதத்தில் இறை கிருபையிலே வாழ்வீர்கள். நீங்களும் உங்கள் வீட்டாரும் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். இந்த நாளும் இனிய நாளே. எனவே அன்பர்களே, விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை என்று நினைக்கிறோம் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம் விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக என்னுடைய ஆராதனை, என் பூசையில, தனி ஜெபத்துல ஒவ்வொரு கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்து வருகிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். God bless you. Have a nice day.